பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்த அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடங்கி அதை அரசியல் கட்சியாக வழிநடத்தப் போவதாக அறிவித்திருப்பது குறித்து பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் வந்தாருன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு போன நிறைய பெர்சன்டேஜ் அவருக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம். ஏன்னா அவர் பிஜேபியோட இருந்தனால தான் அவரோட ஓட் பர்சன்டேஜே குறைஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இப்போ தனியாக பிஜேபிலேருந்து வெளியே வராரு அப்படிங்கிறப்போ அவரோட ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இது ஆக்சுவலாக அவர் பிஜேபியிலேருந்து வந்து தான் பண்ணுறாரா இல்லை பிஜேபி உள்ளே வர்றதுக்காக இது ஒரு முயற்சியானும் தெரியல. ஏன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிஜேபியோட மறுபடியும் இது வைப்பாரா என்னமோன்னு அதுவும் தெரியல. அவங்களோட ஐடியாவாக கூட இருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வர வாய்ப்பு இல்லாத காரணத்தில் ஏதோ சில காரணங்களால் அவர் வர முடியல. ஆனால் இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து நான் சிறப்பாக செயல்படுன்னு சொல்லி வந்திருக்காரு. ஒரு மாற்றத்திற்கான நல்ல மாறுதல் தான் நினைக்கிறோம் நாங்கள். அதனால் அவர் வரட்டும். இவரோட தாக்கம் பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் ஏன் சரியான இடத்துல போகலன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா மத சார்ந்தப்பட்ட கட்சி இது சில விஷயங்கள் இவர் வெளியே வந்தனால இப்போ எல்லா சமுதாயத்திலையும் மத வேறுபட்டு அவர் கூட வர்றதுக்கான மக்கள் தயாராக இருக்காங்க. நல்ல விஷயம் தானேங்க. இளைஞர்கள் வர்றது நல்லது தான். நாட்டோடைய இது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க. அதுக்கு நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு நல்லது நடந்ததுன்னா நல்லது தான். எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு அவர் செயல்பாடு பொறுத்து தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கொள்கையை நான் இது வரைக்கும் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய செயல்பாடை பொறுத்து அவருக்கு மக்கள் ஏற்றுக்கிறது. இப்போ அவர் வந்ததுனால தமிழ்நாடு பாஜகவோட பின்னடைவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அது பின்னடைவுன்னு எப்படிங்க பார்க்க முடியும்? அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க இதே மாதிரி வேறு யாராவது உழைச்சாங்கன்னா அவங்க கட்சி வளரப்போகுது. இல்லைன்னா அவங்க இல்லை அப்படின்னா அண்ணாமலையால் தான் வளர்ந்துருக்குங்கிறது உண்மையாயிரும். அவ்வளோதான். டிவிகள் கூட விஜய் ஏற்பாடாக நடந்தது தானே. அந்த மாதிரி அரசியல் இவருக்கு ஒரு திருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலுமே சிறு வயதில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அதை கரெக்டாக செஞ்சாலாக்கா அந்த லஞ்ச லாவணியும் இல்லாமல் நாடு நல்ல சிறப்பாக இருக்கணும்னு என்னுடைய கருத்து. ஆனால் அண்ணாமலை ஒரு ஜென்டில்மேன். ரொம்ப வரவேற்பு இருக்கும் பொதுமக்கள் மத்தியில். இது பயங்கரமாக வரவேற்பு இருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல முடிவு. அவங்க அண்ணாமலை சார் பேசுனது டிவியில் பார்த்தேன் நான். ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக இருந்தது. வளவளன்னு பேசாமல் ரொம்ப தெளிவாக அருமையாக பேசினாப்புல. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. அடுத்த ஜென்ரேஷன் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறோம். ஓல்டு ஜென்ரேஷன் வேணாம், ஒரு சேஞ்சை வேணும் அப்படிங்கிறக்காக எல்லாருமே நியூ ஜென்ரேஷன் எதிர்பார்த்து போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி விஜயும் வந்ததுனால சரி மேபி மக்கள் நியூ ஜென்ரேஷன் எதிர்பார்க்குறாங்கங்கிறதுனால எல்லா கட்சியும் நியூ ஜென்ரேஷனை முன்னிறுத்துறாங்கிற மாதிரி இருக்குது. இது அவர் எடுத்த முடிவு ரொம்ப அருமையான முடிவு. ஏன்னா அவர் பாஜகவில் இருக்கும்போது நிறைய இளைஞர்கள் நிறைய பேரை அவருடைய பேச்சில் அவரோட செயல்பாடில் மயங்கி நிறைய பேர் பிஜேபி வந்திருந்தாங்க. அவரை கொஞ்சம் ஓரம் கட்டின மாதிரி இருந்ததுனால அது அப்படியே மாறி வேற ஏதாவது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது அவர் பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தவங்க. அதனால் மக்களுடைய மனதை கொஞ்சம் நல்லா ஈர்க்கக்கூடிய தன்மை அவருக்கு நிறையா உண்டு. அவர் வந்தது மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாருக்குமே, பொதுமக்கள் எங்களுக்குலாம். முழுசாக பிஜேபி இல்லாத வெளியே வந்திருக்காரான்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி சாராமல் இருந்தால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர், அவர் நல்லா கொஞ்சம் பேசுவார், மக்கள் நம்புவாங்க அவரை. அதே மாதிரி இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு எல்லாரும் சிஎம்மும் யங்ஸ்டாக இருக்கார், எதிர்கட்சி தலைவரும் ஒரு இளைஞராக இருக்கார். இன்றைய காலகட்டத்துக்கு அண்ணாமலை ஒரு யங்ஸ்டாக இருக்கிறதுனால மக்கள் இளைஞர்கள் கொஞ்சம் விரும்பி அண்ணாமலையை லைக் பண்ணுவாங்க. இதனால பாஜக இழப்பு கண்டிப்பாக இருக்குது சார். ஆனால் யங்ஸ்டர் அவர் வந்ததுனால தான் யங்ஸ்டர்லாம் அவர் பின்னாடி இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க பாஜகக்குள்ள. அவர் வர்றதுனால அவங்க பின்னாடி தான் சார். கண்டிப்பாக பின்னாடி தான். யார் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா ரன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அண்ணாமலை அவருக்கு முன்னாடி ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதயநிதி ஆல்ரெடி இப்போ இருந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸில் இருந்துமே. அண்ணாமலைக்கும் இந்த வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். விஜய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி இப்போயே கமெண்ட் பண்ண முடியாது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கனால பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.